டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் நாங்க உண்மைதான் சொல்றோம், மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் சொல்றீங்க, உண்மையான செய்தி நான் சொல்ற கண்டென்ட் தர, நீங்க அதை எடுத்து போடுங்க, ஈஸியா பரப்புங்க. என்னன்னா விஜயண்ணா கடவுளின் குழந்தை, காவேரி அதாவது கர்நாடகா போறதுக்கு முன்னாடி காவேரியில இருந்து தண்ணி நீக்கி விட்டாங்க பாத்தீங்களான்னு சொல்லிட்டு நிறைய செய்தி பரப்புனீங்க. அதே மாதிரி இந்த செய்தி கொஞ்சம் பரப்புறீங்களா? இங்க பாருங்க காவேரியோட இன்னைக்கு நிலைமையா. இது ஆக்சுவலா எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குளிக்கலுக்கு முத்திரி போற ரோட்ல தான் இந்த நிலைமையில் இருக்கு. இன்னும் தாண்டி தான் முக்கொம்பு இருக்கு, முக்கொம்பு தாண்டி கல்லணை இருக்கு, கல்லணை தாண்டிலாம் இருந்தா அது தஞ்சாவூருக்கு எல்லாம் போகும். இதுலயே இந்த நிலைமை. அப்ப முக்கொம்பு கல்லணை என்ன நிலைமையில் இருக்கும். ஓகே, இதுதாங்க இன்னைக்கு நிலைமை. இந்த இதையும் மறக்காம டிவிகள் இருக்கிற எல்லாரும் பரப்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா காவேரியில நீக்கி விட்டது பாத்தீங்கன்னா காவேரியோட உரிமை நீர் கிடையாது. கேஎஸ்ஆர் இருந்து நீக்கி விடல, கேஎஸ்ஆர் டேம்ல இருந்து நீக்கி விடல. கேரளால இருந்து கபினிக்கு வந்த தண்ணி அதிகமா இருந்து டேம் உடஞ்சிடக்கூடாதுன்னு கபினி டேம்ல இருந்து கொஞ்சமா நமக்கு நீக்கி விட்டுருக்காங்க. இதுதான் உண்மையான நிலைமை, புரிஞ்சுக்குங்க. இன்னும் மேகதாதுல நீங்க டேம் கூட கட்டல. மேகதாது டேம் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம காவேரி இந்த நிலைமையில் இருக்கு. இன்னும் மேகதாது டேம் கட்டினாங்கன்னா யோசிச்சு பாருங்க. கபினி 19 டிஎம்சி தான் கொள்ளளவு, கேஎஸ்ஆர் 47 டிஎம்சி கொள்ளளவு. கபினி 19 டிஎம்சிங்கிறதுனால அது சீக்கிரம் நம்பி வந்துருச்சு, அது கேரளால இருந்து வர தண்ணி. கேஎஸ்ஆர் 47 டிஎம்சிங்கிறதுனால அது டேம் அவ்வளவு சீக்கிரம் நம்பாத நமக்கு தண்ணி தரமாட்டேங்கிறாங்க. இதில் ரெண்டுலயும் இருந்து வர்ற தண்ணியே மேகதாது தேக்கி வைக்க போறாங்க. மேகதாது 67 டிஎம்சி தண்ணி. காவேரி இப்பே பாருங்க எவ்வளவு புல்லு பூண்டு முளைச்சு கிடக்குதுன்னு. இனி அவ்வளவுதான், இந்த இடத்துல மரம் முளைச்சிரும், முடிஞ்சது. ஆறு இருக்கும் பக்கத்துல ஊரு வாழுச்சு, வரலாறு சொல்லுச்சு, ஊரு மட்டும் இருக்குத யார இங்க காணல, போன இடம் தெரியல. பை.